என்ன சொல்றது ஒன்றும் புரியல. ஏன்னா இந்த கொலை திருட்டு இதெல்லாம் செய்கிறவங்க கூட தைரியமாக வெளியே சொல்லிட்டு சுற்றுவாங்க போல் இருக்கு. அவங்கள கூட யாரும் எதுவும் சொல்கிறதில்ல. ஆனால் இந்த ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுறோம், ஸ்விங் ட்ரேடிங் இருக்கும், இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னோம்னா, அதுவும் ஒரு உமனாக இருந்து நம்ம இது செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம். ஷேர் மார்க்கெட்டா நீங்கள்? ஐயோ இப்படி பண்ணுறியாம்மா, இதெல்லாம் பண்ணக்கூடாது, வாயில் போடு, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க. பொண்ணுக்கு இது தேவையாமா, உனக்கெல்லாம் இது தேவையாமா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. இதுவும் ஒரு நாலேஜ், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்குறவங்க நிறைய பேர் உண்டு. இது கேம்பிளிங் கிடையாது, ஆனால் பியூர் லக்கும் கிடையாது, மைண்ட் கேம் தான். ஆனால் பொறுமை ரொம்பவே அவசியம். கரெக்டான இடத்துல எடுக்கணும், கரெக்டான இடத்துல விற்கணும் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஆனால் ஒரு பொண்ணாக நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு சுற்றி இருக்கிறவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத விட, அதை சம்மந்தமாக ஒரு 2 வீடியோ போட்டதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் 15 பேர் என்னை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. கூட இருக்கிறவங்க தான் அப்படி, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தான் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நான் நினச்சேன். நம்ம வீடியோ பார்க்குறவங்க கூட அப்படித்தான் இருக்காங்க. அவங்கள நான் குறை சொல்லலை. இதனால ஆஸ் அ டெய்லராக டெய்லரிங் வீடியோ நிறைய போட்டிருந்தேன். இப்போ சப்ஜெக்ட் மாற்றி ட்ரேடிங் பற்றி போட்டோம்னா இது எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு போகிறவங்க உண்டு. அவங்கள நான் குறை சொல்லலை. ஏன் பொண்ணாக இருந்தால் ட்ரேடிங் பண்ணக்கூடாதா, கற்றுக்கக்கூடாதா, அவங்களும் சம்பாதிக்கக்கூடாதா தெரியல. நானும் புதுசு தாங்க, கற்றுக்கத்தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். எதுலையாவது ஏர்ன் பண்ணலாமா, எதுலையாவது ஏர்ன் பண்ண முடியுமா, ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு பார்க்குற ஒரு லிஸ்ட்டில் நானும் ஒருத்தி. இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, ஏதாவது ஒன்று கை கொடுத்துறாத அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.